ஓகே. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தர் அவங்க லைஃப்ல நல்லா இருக்காங்க அப்டின்னா, அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி இப்படி ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கிட்ட இருந்து உண்மையான ஒரு சீக்ரெட் மட்டும் வெளிய வரவே வராது. ஏன்னா, அதுக்கு அவங்க வேல்யூ, அவங்க குடுத்திருக்க பிரைஸ் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கை. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு சீக்ரெட்ட மட்டும் நமக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆனா இவ்ளோ வருஷமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், லைஃப்‌க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள், இப்போ நீ தெரிஞ்சுக்காம போயிட்டன்னா, பின்னாடி கண்டிப்பா இத நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு 5, 10 இயர்ஸ் கழிச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரக்கூடாது. ஹலோ எவ்ரிஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இந்த 25 இயர்ஸா தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள், நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், வேலையில ஒரு 5, 10 இயர்ஸ் ஆயிருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா நான் இப்போ சொல்ல போற விஷயங்கள் அப்படிங்கிறது, நான் என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதே தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஒருவேளை அத நம்ம வந்து வேண்டாம், வேண்டாம், ஓகே பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்ன்னு கடந்து போம்போது, பின்னாடி லைஃப்ல அது ஒரு மிகப்பெரிய அடியா வந்து நிக்கும். அப்படி நான் முதல்ல உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கம்யூனிகேட். தயவு செஞ்சு இங்கிலீஷ ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ண கத்துக்கோ. நீ இங்கிலீஷ் நல்லா கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா, உனக்கு பேசுறதுக்கே அவ்ளோ ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். உன்னோட என்விரான்மென்ட், நீ எந்த மாரி வேலைக்கு போறன்னு தெரியாது. என்னவா வேணா இருக்கட்டும். பட் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப நல்லா கத்துக்கோ. உனக்கு எவ்ளோ நாள் லீவ் இருக்கு, அது இதுன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் ஒவ்வொரு நாளுமே 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் எடுத்து தயவு செஞ்சு உன் கம்யூனிகேஷனையும், உன் ஆக்சென்ட்டையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணு. அது ரொம்ப ரொம்ப மேஜரா உன் லைஃப்ப மாத்தும். பிகாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உன் கெரியருக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம். நீ ஒரு மீட்டிங்லலாம் இருக்கும்போது நல்லா பேசுறாங்க, உனக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் பேசுறாங்கன்னா, நம்ம அங்க தடுமாறிட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம ஜென்யூனா இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச வார்த்தைய வச்சு ஓட்டலாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. யூ ஹேவ் டு கம்யூனிகேட் டு த வெரி ஹை லெவல். நான் இப்ப சொல்ற விஷயம்லாம் உனக்கு சின்ன சின்னதா தெரியலாம். பட் ஆனா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த விஷயங்கள்ல தான் நீ உன் லைஃப்ல அடி வாங்குவ. திஸ் வீடியோ வில் சேவ் யூ மோர் தென் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உனக்கு சொல்றேன். அப்போ உனக்கு எவ்ளோ இயர்ஸ் சேவ் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ்ல உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, யூ ஆர் சோ லக்கி. நெக்ஸ்ட் விஷயம், என்ன ஆனாலும் நீ போட்டிருக்க ஷெட்யூல மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா, இப்ப சில பேர்லாம் அவங்கவங்க போட்ட ஷெட்யூல மிஸ் பண்ணாம கரெக்ட்டா முடிச்சுட்டேன், நைட் தூங்க போறேன் அப்படின்னு போவாங்க. பட் இதுல இருக்க ரியாலிட்டி என்ன விஷயம்னா, அந்த அன்னைக்கு நீ சாட்டிஸ்ஃபைடா தூங்குனியா? உன்னால இதுதான் உன்னோட பொட்டன்ஷியலா? இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால குடுக்க முடியும் அப்படின்றத தாண்டி, இன்னைக்கு நீ சாட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிற அளவுக்கு நீ குடுக்கணும். நீ தூங்க போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு செம்மையா பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் உனக்கு இருக்கணும். ஏன்னா, அந்த ஒரு நாள் டெய்லி 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 நீ சாட்டிஸ்ஃபைடா தூங்கும்போது, அதையே நீ கன்டினியூஸா 1 இயர், 2 இயர், 5 இயர்க்கு பண்ணும்போது தான் உன்னால ஜெயிக்க முடியும். இப்போ நான் சும்மா ஒரு டாஸ்க் போட்டிருக்கேன். இதெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பண்ணிட்டு தூங்கிட்டேன். அப்படி இல்ல. உன்னோட மொத்த பொட்டன்ஷியலும் போட்டு இந்த அளவுக்கு தான் நான் குடுக்க முடியுமா? இத விட ஜாஸ்தியா என்னால குடுக்க முடியும். அப்படிங்கிற தாட் வர அளவுக்கு நீ குடுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நெறைய தேடு, நெறைய கத்துக்கோ, நெறைய படி, நெறைய ஸ்கில்ல வளர்த்துக்கோ. நம்ம எல்லாத்துக்குமே ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குது இல்லையா? டைமே போறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு 30 மினிட்ஸ் ரீல் பார்க்க சொன்னா, அப்படியே அது 3 ஹவர்ஸா தாண்டி போயிருது. இதுவே 30 மினிட்ஸ் படிக்க சொன்னா, ஒரு 3 மினிட்ஸ் கூட படிக்க முடியல. படிக்கிறத பிடிக்கிற மாதிரி பண்ணு. படிக்கிறது ரொம்ப பிடிக்கணும் உனக்கு. பிகாஸ் நீ வொர்க் பிளேஸ் போற, பயங்கர டேலண்டடா இருக்க, பயங்கர ஜீனியஸா இருக்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் நீ இர்ரிப்ளேசபிளா இருக்கணும். யாராலயும் உன்ன அந்த இடத்துல ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீ ஒரு ஸ்கில்டு பர்சனா இருக்கணும். ஏன்னா இங்க வந்து லுக்ஸ் அண்ட் டேலண்ட் 2மே ரொம்ப முக்கியம். இப்போ லுக்ஸ் இல்லைன்னா நீ சொல்ல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமா? லுக்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ்க்கு ஈக்குவலான ப்ரையாரிட்டி நீ கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீ வந்து சரி போனா போது அப்படி இப்படின்னு லுக்ஸையும் விட்டுருவ, உன்னோட ஸ்கில்லையும் நீ விட்டுருவ. ஆனா பின்னாடி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட தேவையில்லை, ரொம்ப சீக்கிரமாவே நீ ரியலைஸ் பண்ணுவ. நீ அழகா இருந்தா மட்டும்தான் உனக்கு உன்னை பிடிக்கும். அந்த அழகு எப்படிங்கிறது நீ டிசைட் பண்ணிக்கோ. ஆனா உண்மையாவே அழகா இல்லைன்னா உனக்கு உன்னை பிடிக்காது. ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸே இருக்காது சுத்தமா. உனக்கு உன்னை பிடிக்கலன்னா என்ன நடக்கும்? நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெகட்டிவான தாட்ஸ் வந்தாலே நெகட்டிவான லைஃப் தான் கிடைக்கும். ஸோ உனக்கு உன்னை பிடிக்கணும்னா எப்படி இருக்கணும்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அழகா இருக்கணும், நிறைய இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். படிக்கிறத மட்டும் என்னைக்குமே பிடிக்கிற மாதிரி பண்ணு. ஸ்கில்டு 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 ரொம்ப ஸ்கில்டு பர்சனா இருக்கணும். உன்னை சுத்தி தயவு செஞ்சு அறிவாளியான பீப்புளா பார்த்து நீ இருக்க பழகு. நீ தான் அந்த கூட்டத்திலேயே அறிவாளியா இருக்க அப்படின்னா,
அங்க உன்னால வளரவே முடியாது. லிட்ரலி உன்னை விட ஜாஸ்தி தெரிஞ்சவங்க, உன்னை விட ரொம்ப அறிவாளியா இருக்காங்க, இவ்வளோ அவங்கள பார்த்து அட்மையர் ஆகுற அளவுக்கு நீ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்குள்ள போ. இப்ப நீ போகலன்னா பின்னாடி லிட்ரலி நீ வருத்தப்படுவ. எதுவுமே தெரிஞ்சுக்கலையே, எதுவுமே கத்துக்கலையே, இப்படி ஆவரேஜா இருக்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அண்ட் ப்ளீஸ் ஸ்டாப் வாட்சிங் பான். ஏன்னா உன் மைண்டுக்கு கிடைக்கிற ப்ளஷர் அப்படிங்கிறது வேற லெவல்ல ஹிட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் மைண்ட் வந்து ஒரு அந்த அந்த லெவல் வேணும், லெவல் வேணும், லெவல் வேணும், நீ திரும்ப 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 அந்த தப்பையே பண்ணிட்டு இருப்ப. ஸோ ஒரு டைம் ஹிட் ஆகும் போதே அதை நீ என்ன பண்ணும், அப்படியே ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அது உனக்கு தெரியாமையே இன்னும் 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 ரொம்ப டேஞ்சரஸான பர்சனா நீ ஆயிடுவ. டேஞ்சரஸ்னா ரொம்ப கொடூரம் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நீ லைஃப் வைஸ் ரொம்ப கீழே போயிடுவ. உன் மைண்ட் அதை விட்டு வேற எங்கேயுமே போகாது. லைஃப்ல எல்லாம் கடந்து அடிபட்டு வந்து என் லைஃபே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீ வந்து யார்ட்டையோ சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பார்த்த விஷயங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் நான் உனக்கு சொல்றேன். அட்லீஸ்ட் டேக் இட். இதை நீ உனக்கு எது தேவையான விஷயமோ அதை நீ எடுத்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணு. இப்போ கூட உங்க எல்லாத்துக்கிட்டையும் யாரெல்லாம் 100 days சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அதுல எனக்கு வந்த கமெண்ட்ல ஒரு 10 பேத்துக்குள்ளதான் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் day 2 day 3 அப்படின்னு. நான் நிஜமாவே கேட்கிறேன், உன் லைஃப்ல உனக்கு என்னதான் தேவை? பணம் காசு வேணும்னு ஆசைப்படுவீங்க, நல்ல லைஃப் வேணும்னு ஆசைப்படுவீங்க, எல்லாமே ஆசைப்படுவீங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஆனா எதுக்குமே நீ வந்து அசைற மாதிரியே தெரியல. உன் லைஃப் அப்படிங்கிறது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரீல்ஸ் பாக்குறது, படம் பாக்குறது, போன் தான் போன் தான் போன் தான் உன்னோட மொத்த லைஃபுமே. அந்த போனை தான் தயவு செஞ்சு கொஞ்சம் தூக்கி எறியலாம்ல. அந்த போன் இல்லைன்னா நீ மேல வந்துருவியா? அதுதான் என்னோட கேள்வி. போன் இல்லைன்னா உனக்கு லைஃப்ல மேல வரணும்னு தோணுமா? அந்த மைண்ட் செட்டே ஏன் வர மாட்டேங்குது? நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சே ஆகணுன்ற மைண்ட் செட் ஏன் வரல? நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இப்படியே இருந்துக்க வேண்டியதான், மேலேயே வர முடியாது. இந்த மைண்ட் செட் எப்படி கொண்டு வர்றது? நீயா உனக்கா கொண்டு வந்துட்டா மட்டும்தான். நம்மளா பார்த்து ஒவ்வொருத்தரா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பீப்புள்லாம் சொல்லுவாங்க, யாராலையும் மாத்த முடியாது. நான் இப்படி உட்காந்து கத்திட்டு இருக்கனாலலாம் நீ மாற முடியாது. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் கத்துறனால நீ மாற வேண்டாம். உனக்கா தோணி நீ மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறேன். மாறணும் இல்லையா? எல்லா பீப்புளுக்குமே லைஃப்ல வந்து எந்த வழி தெரியல, அதாவது எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல அப்படின்னா அவங்க வந்து அப்படியே இருக்கிறதுல பரவாயில்ல. ஆனா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு தெரியும். நிறைய சோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை படிக்கலாம், அதை படிக்கலாம், அங்க போகலாம், இங்க போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ எப்படி வேணா ஜெயிக்கலாம். ஆனா ஒத்த காலில் நிக்கிற நீ ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆமா தானே? நானுமே இது வரைக்கும் 100 days சேலஞ்ச் அப்படிங்கிறது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு 10 நாள் சேலஞ்ச் உன்னால எடுக்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு தான் லைஃபோட மொத்த ரோட் மேப்புமே கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து லைஃப்ல போக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி லைஃபை இப்படி கொண்டு போய் இப்படி எல்லாம் நீ பண்ணா நல்லா இருப்பேன்னு சொன்னாலுமே நமக்கு தான் முடியறதே இல்லையே. அப்போ மக்கள் எல்லாருமே அவ்வளோ அவங்களோட மூளையை வந்து அந்த போனுக்குள்ள போட்டு செயலிழந்து போய் வச்சிருக்கீங்க. அதாவது எனக்கு பணம் காசு தேவையில்லை, எனக்கு இவங்கள மாதிரி வாழ வேணாம், அவங்கள மாதிரி வாழ வேண்டாம், எனக்கு ஜெயிக்க வேண்டாம், நான் நினைச்ச மாதிரி இருக்க வேண்டாம், நான் இன்னைக்கு சம்பாரிச்சேன்னா நாளைக்கு செலவு பண்ணேன்னா, நாளைக்கு சம்பாரிச்சேன்னா அப்புறம் செலவு பண்ணேன்னா அப்படியே போய்க்கிறேன். அதே மாதிரிதான் தாட் இருக்கு இல்ல. இப்படி கத்தணுன்ற அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா? நான் வந்து நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, காலையில எந்திரி, இதெல்லாம் பண்ணு, இப்போ கெரியர்ல கம்யூனிகேஷன் பண்ணலன்னா நீ மாட்டிக்குவ, உனக்கு ரொம்ப டீக்ரேட் பண்ணுவாங்க எல்லாரும் உன்னைய, இல்லைன்னா இந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அண்ட் ஆல்சோ நீ வந்து அழகா இருக்கணும், நீ வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், உனக்கு உன் மேலேயே அன்பு நிறைய வரும். அப்பதான் சீரியஸா நீ அறிவாளியா இல்லைன்னா உனக்கே உன்னை பார்த்து பிடிக்காது. இப்படி எல்லாம் நான் சொல்லணும் அவசியமா? நீ ஏன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கத்துப்ப இல்லையா? நான் ஏன் இப்போ உட்காந்து சொல்லணும்? இப்போவும் நீ இதை எடுத்துப்பியா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிறது சேவ் ஆயிடும். நான் இப்போ 25ல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீ இதை பார்க்கும்போது உனக்கு ஒரு 20 years அப்படின்னா நீ 20லயே இதை தெரிஞ்சுக்கிற, விச் இஸ் நீ என்னை விட முன்னாடி இருக்க. அப்போ உன் லைஃபை இன்னும் நீ நல்லா கொண்டு போகலாம். இது எந்த நல்ல விஷயத்தையுமே எடுத்துக்காம நான் உட்காந்து போன் தான் பார்ப்பேன், நான் உட்காந்து ரீல்ஸ் தான் பார்ப்பேன், நான் உட்காந்து எல்லாத்தையும் திட்டிட்டு தான் இருப்பேன், இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்ப நீ ஒரே குட்டைக்குள்ளேயே ஊறிட்டு இருக்கனால உனக்கு மேல வரக்கு தோணல. நீ உன்னை விட நல்லா இருக்க பீப்புள், உன் வயசுல உன்னை விட நல்லா இருக்க பீப்புள் எல்லாம் நீ டெய்லி பாக்குற, அவங்களோட லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன,
அவங்க லைஃபை மேலே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க யோசிக்கிறாங்கன்றத நீ பார்த்த அப்படின்னா உன்னோட கான்ஃபிடன்ஸ் மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு. நீ உன்னை அடிச்சே போட்டுருவாங்க. உனக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஏன்னா இப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன மண்டையில இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது இல்ல. ஸோ ப்ளீஸ் யூஸ் யோர் டைம். நான் என்னோட லைஃப்ல இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். பட் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீ குயிக்காக உன் மண்டையில் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா கம்யூனிகேட் பண்ணு. தயவு செஞ்சு உன்னோட ஃபிசிக்கல் வைஸும் சரி, உன்னோட புரியுதா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இரு. படி படி படிக்கிறது பிடிக்கணும். இல்லைன்னா வேற வழியே இல்லை. காலேஜ் முடிச்சுட்டா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற தாட்டே வேண்டாம். கடைசி வரைக்கும் படி. இன்டெலிஜென்ட்டான பீப்புள் கூட இரு. இதுதான் என்னோட முதல் அட்வைஸ். உன்னை விட பயங்கர அறிவாளியான பீப்புள் கூட இரு. ஓகே, உன்னோட ஒவ்வொரு நாளுமே எப்படி போகணும் அப்படின்னா, இதை விட என்னால் வேற பண்ண முடியாது, என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நீ முடிக்கணும். ஈஸியாக பண்ணிட்டேன், ஈஸியாக அப்படி இல்லை. உன்னோட மொத்த பொட்டன்ஷியலுமே அந்த அன்னைக்கு நீ போட்டுட்டு இருக்க, டெய்லியும் நீ போடுற அப்படின்னா உன்னோட லைஃப் கூடிய சீக்கிரம் மாறிடும். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் லைஃப் சேஞ்சிங் வீடியோ. என் லைஃப்ல இந்த இடத்துலலாம் நான் அடி வாங்கினேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தயவு செஞ்சு நீ இப்பவே உனக்கு எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, யூ லைக் திஸ் வீடியோ, do like, share, subscribe, comment and hype the video. Okay, see you all another video. Tata, take care, bye bye.